பட்டனை ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பாவு பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு இதில் போடுறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வேவிட்டோம் வெங்காயம். காஷ்மீர் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு. 2 தக்காளி நைஸாக அரிஞ்சு அதில் போட்டுக்கணும். திரும்ப ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கப்பு பச்சை பட்டாணி போடுறோம். பாவு பஜ்ஜி மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு போடுறேன். உருளைக்கிழங்கு போட்ட பிற்பாடு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மசாலா சேர்ந்ததும் இந்த பக்குவத்தில் வரணும். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழை அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்ட வேண்டியதான். ஒன்றும் முடிஞ்சிடுத்து. பாவு பாஜி வேலை முடிஞ்சிடுத்து. இது மேலே கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்க வேண்டியது தான். தோசைகள் காஞ்சி போச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அப்படியே தேய்ச்சி விடும். இந்த பண்ணை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணை அப்படியே வச்சாச்சு. 2ஆக கட் பண்ணி கொஞ்சோண்டு அதில் ஜாயிண்ட் இருக்கணும். இந்த இடத்துல அப்படியே வச்சு இதை தேய்ச்சி இதை நம்ம திருப்பி எடுக்கலாம். இப்போ பண்ணு திருப்பி போட்டுட்டேன். இது மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். பாருங்க, அந்த பாவு பஜ்ஜி அது மேலே நம்ம வைக்கலாம். லைட்டாக வெங்காயம் தூவியாச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட வேண்டியது தான். அப்படி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.